அடுத்தா நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பிசி போர்டை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதான ஒரு எக்யூப்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாகவே நம்ம பிசி போர்டு ஐபிஎஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ பட் இருந்தாலும் இந்த எக்யூப்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம பிசி போர்டை ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி தரதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம வாட்டர் டேமேஜ் ஆன மொபைல், வாட்டர் கண்டென்ட்ஸ் அது எல்லாமே இருக்கக்கூடிய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர்டை நம்ம இந்த அல்ட்ராசோனிக் கிளீனருக்குள்ளே ஸோ இந்த கேப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து ஸோ இதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ அந்த சொல்யூஷனில் நாம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, போர்டை டிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த போர்டை எவ்வளோக்கு நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணுறான சொல்யூஷனை எப்படி டிப் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக போர்டை டிப் ஆகிற அளவுக்கு, போர்டை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே சொல்யூஷன் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடியதான சொல்யூஷன் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்மா சொல்யூஷன். ஓகேங்களா. எல்மா சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோப் ஆயில், மைல்டு சோப் ஆயில் சொல்யூஷன், பிசி போர்டு க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான மைல்டு சோப் ஆயில் சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் சில செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் யூஸ் பண்ணி நாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, 30 மினிட்ஸ் அபோவ் பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸோ 1 ஹவரோ அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த அல்ட்ராசோனிக் கிளீனரில் நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 7 to நம்மளுக்கு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு போர்டு நல்லா க்ளீன் பண்ணிடும் அல்ட்ராசோனிக் கிளீனர். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைம் 300 அப்படின்னு செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன்ங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அல்ட்ராசோனிக் கிளீனர் ஆன் ஆயிரும். ஸோ இல்லை நான் டைமை ரீசெட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீசெட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆன்ங்கிறது கொடுத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ நாம் அல்ட்ராசோனிக் கிளீனருக்குள்ளே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சொல்யூஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிசி போர்டு க்ளீன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குங்களா. ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நியர்பை இந்த காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா க்ளீன் ஆகிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3, 2, 1 நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அல்ட்ராசோனிக் கிளீனர் ஆஃப் ஆகிட்டு. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா மறுபடியும் 180 அதே டைமிங்கில் நிற்கும். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 180 செகண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணணும், போர்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் செட் பண்ண டைமிங்க்கே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய போர்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக இந்த க்ளீனான போர்டை நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வார்ம் அப் ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இதில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட் ப்ரஷ், அதாவது இஎஸ்டி சேஃப் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா வார்ம் அப் ப்ராசஸ். ஸோ அந்த வார்ம் அப் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த பிசிபி போர்டை ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி க்ளீன் ஆகிடுச்சு, இருந்தாலும் அதில் இந்த சொல்யூஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வார்ம் அப் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஎஸ்டி ப்ரஷ் வச்சு ஒன்ஸ் நம்ம அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வார்ம் அப் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இந்த வார்ம் அப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஏர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 2க்கு அபோவ் போக வேணாம். ஓகேங்களா. ஸோ ஹீட் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா 100 to 150 அப்படிங்கிற மாதிரி ரேட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 100 இருந்தாலே எனாஃப் ஆனது. ஸோ இப்போ நாம் எந்த வித காம்பனன்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணல, ரிமூவ் பண்ணல. ஓகேங்களா. ஜஸ்ட்டு நம்ம போர்டை வார்ம் அப் அப்படிங்கிறது தான் பண்ணுறோம். ஸோ இதில் 2 to 3 கூட ஏர் வச்சுக்கோங்க. ஹீட் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு வந்து எவாப்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ போர்டோட ஒவ்வொரு பார்ட்லேயும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு நல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டரில் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஐசிஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எப்படின்னா நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா தான், வார்ம் அப் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ளோ கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 to 4 or 5 வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 100. ஓகேங்களா. ஸோ 100க்கு அதிகமாக நீங்கள் வைக்காதீங்க. ஸோ அப்படி சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், போர்டை வந்து இன்னும் வார்ம் அப் ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா 100க்கு மேலே இருக்கா 100 to 150க்கு இடையில. ஓகேங்களா. ஸோ 125 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிட் ரேஞ்சில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹீட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடியதான ஐசிஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹீட் பண்ணிக்கோங்க. ஐசிஸ் ஹீட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹீட்டை வந்து ஒரு 150 to 200 வரை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து ஐசிஸில் இருக்கக்கூடியதான அந்த அண்டரில் இருக்கக்கூடியதான சொல்யூஷன்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகும். ஸோ வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 150 to 200 ஐசிஸ் ஹீட் பண்ணுறப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐசிஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் எவாப்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வரக்கூடியதான டஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்படியே ஐபிஏ போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப ப்ரெஷ்ஷை வந்து ப்ரெஸ் பண்ண வேணாம். ஸ்பீடாக நீங்கள் தேய்க்கலாம், ஆனால் ப்ரெஷ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது. ஸோ ஸ்மூத்தாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த பிசிபி போர்டோட ஃப்ரண்ட் வியூலையும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு அந்த ஹீட்டுக்கு. இப்போ நம்ம லைட்டாக ஐப்ரே போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த வியூலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா வார்ம் அப் அப்படிங்கிறத பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய பிசிபி போர்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிசிபி போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் வியூவிலே நம்ம வார்ம் அப் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இங்கே காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வார்ம் அப் அப்படிங்கிறத நம்ம பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டை நம்ம க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வார்ம் அப் பண்ணுறதான ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வார்ம் அப் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டை வந்து பிசிபி ஹோல்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுச்சுன்னா ஃப்ரண்ட் வியூலையும் அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வியூலையும் இருக்கக்கூடியதான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா.